இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இந்த ஈரத்தை பயன்படுத்தி பருத்தி, நிலக்கடலை, பயிர் வகைகள் போன்ற பயிர்களுக்கு பென்டிமெத்தலின் 38.7 CS என்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 700 மில்லிலிட்டர் என்ற அளவிலும் மற்றும் மக்காசோளத்திற்கு அட்ரஸின் 50% WP என்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 500 கிராம் என்ற அளவிலும் விதைப்பு செய்த 3 நாட்களுக்குள் தெளிக்கவும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30 நாள் முதல் 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். கரும்பில் தற்பொழுது நிலவும் தட்பவெட்ப மற்றும் உயிரியல் காரணிகளால் பொகாபோயிங் என்ற நோயின் தாக்குதல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. இந்நோயின் முக்கிய அறிகுறியானது இளம் இலைகள் திருகி வளர்ச்சி குன்றியும் கணுபிடி பகுதி குறுகியும் சிறுத்தும் குட்டையாக காணப்படும். 3 முதல் 7 மாத வயதுடைய பயிர்கள் அதிகம் பாதிக்கக்கூடியது. மேலும் இது காற்றின் மூலம் பரவும் நோயாகும். இந்நோயை கட்டுப்படுத்த நடவு செய்வதற்கு முன்பு 1 லிட்டர் தண்ணீரில் 0.1% புரோபிகோனோசோல் 25% EC 1 மில்லிலிட்டர் மற்றும் இமிடாக்ளோபிரிட் 70% WS 1 மில்லிலிட்டர் கலந்து 20 நிமிடங்கள் நனைத்து கரணை நேர்த்தி செய்ய வேண்டும்.